ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு பொற்செல்வியின் தமிழ் சமையல். இப்போது சப்பாத்திக்கு, பரோட்டாக்கு, தோசைக்கு இதுக்கெல்லாம் தொட்டுக்கக்கூடிய காராமணி மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு பேனில், அதாவது வானலியில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கிட்டு அதில் ஒரு பிரியாணி இலை ஒரு பெருசாக ஒன்று அல்லது சின்னதாக இருந்தால் ஒரு 2-3 போட்டுக்கலாம். மராத்தி மொக்கு ஒன்று போட்டுக்கலாம், ஒரு கிராம்பு போட்டுக்கலாம், ஒரு பட்டை போட்டுக்கலாம், கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கலாம். இது எல்லாம் நல்லா முருகட்டும். இது நல்லா முறுக்கின உடனே ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி அதையும் போட்டுக்கலாம். இது நல்லா வேகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். ரொம்ப செவக்க வேண்டாம், இந்த வெங்காயம் வெந்தால் போகிறோம். ஒரு பச்சை மிளகா போட்டுக்கலாம், காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகா. ஒரு பெரிய உருளைக்கிழங்க பொடியாக நறுக்கி அதையும் போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் இப்போ நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி 2 எடுத்து மிக்சியில் நல்லா மைய அரைச்சிட்டு அதையும் போட்டுக்கலாம். இதுதான் புளிப்புக்காக நம்ம போடுறது. பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கிக்கலாம். கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். மிளகாய் பொடி 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். மஞ்சள் பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம். சீரக பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். இந்த பொடியெல்லாம் நல்லா வாசனை வர வரைக்கும் வதக்கிக்கணும். அடுத்தது தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா இந்த வெங்காயம்லாம் நல்லா வேகட்டும். நல்லா கொதித்த உடனே 1 டீஸ்பூன் கறி மசாலா பொடி போட்டுக்கலாம். கொஞ்சம் கரம் மசாலா போட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா கொதிக்கட்டும். மூடி போட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருந்த காராமணி நல்லா தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு அதில் போட்டுக்கலாம். இது நான் வெள்ளை காராமணி போட்டிருக்கேன். இது சிகப்பு காராமணியும் இருக்குது, அது வேணால் எது விருப்பமோ அதை போட்டுக்கலாம். இது நல்ல புரோட்டீன் சத்து மிகுந்தது. இதை நல்லா மசிச்சு விட்டுறலாம். ரொம்ப மசிக்க வேண்டாம், ஓரளவுக்கு மசிச்சு விட்டுட்டோம்னா தான் அந்த மசாலா நல்ல கன்சிஸ்டன்சி நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ நல்லா வந்துருச்சு பாருங்கள் அந்த கன்சிஸ்டன்சி. நம்ம தக்காளியும் நல்லா அரைச்சி ஊற்றிருக்கோம், அதனால் நல்லா குழம்பு பதத்துக்கு வந்துடும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பரோட்டா, சப்பாத்தி எதுவாக இருந்தாலும் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. சத்து நிறைஞ்சது. இதை நீங்கள் வாரத்துக்கு 2 தடவை கூட செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைகளுக்கு. இதை கார்னிஷ் பண்ணுறதுக்கு கொத்தமல்லியை பொடியாக நறுக்கி அது மேலே தூவிக்கலாம். இப்போ நமக்கு காராமணி மசாலா ரெடி ஆகிடுச்சு. அப்புறம் சப்பாத்தி போட்டு அதோட தொட்டுக்கிறதுக்கு இப்போ ரெடி பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், உபயோகமாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். இவ்வளோ குயிக்காக சப்பாத்திக்கு சைட் டிஷ் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு புரோட்டீன் சத்து நிறைந்த காராமணி வச்சு செய்கிறத பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. வணக்கம்.